வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் புதுசாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஒரு பிகினருக்கும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் யூஸ் ஆகிற சின்ன சின்ன சென்டென்ஸை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையோ இல்லை நம்ம படிக்கிற இடத்துலையோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதை வந்துட்டு நம்மக்கிட்ட இப்போ கேட்குறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, அது எனக்கு இன்னும் தெரியாது, நான் அதை பற்றி பெருசாக எதுவும் கேட்டுக்கல அப்படின்லாம். இந்த எனக்கு அது இன்னும் தெரியாது அப்படிங்கிறத ஐ ஸ்டில் டோன்ட் நோன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம புதுசாக ஏதாச்சும் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லை புதுசாக ஒரு ஆளை பார்க்குறோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு நார்மலாக கேட்போம் இல்லையா, உங்களை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம். இந்த உன்னை பற்றி ஏதாச்சும் சொல்லு அப்படிங்கிறத சே சம்திங் அபவுட் யுவர் செல்ஃப்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், அதில் வந்துட்டு நம்ம இந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் பண்ணுவோம். சப்போஸ் வேறு யாராவது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுது அப்படின்னா அப்போ வந்துட்டு சொல்லுவோம் இல்லையா, இது ஒன்றும் ஏன் தப்பு இல்லை, நான் கரெக்டாக தான் பண்ணேன் அப்படின்லாம். இந்த இது ஒன்றும் ஏன் தப்பு இல்லை அப்படிங்கிறத திஸ் இஸ் நாட் மை ஃபால்ட்டுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ ஒருத்தவங்க எப்போதுமே ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் அதே மிஸ்டேக்கை பண்ணிவிட்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்னா அப்பயும் வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, நான் இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்லாம். அப்போ வந்துட்டு நம்ம கேட்போம்ல, நான் உன்னை எப்படி நம்புறது, இதை தானே நீ போன தடவையும் சொன்னேன் அப்படின்லாம். இந்த நான் உன்னை எப்படி நம்புறது அப்படிங்கிறத ஹவு கேன் ஐ ட்ரஸ்ட் யூன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நம்ம லைஃப்பில் ஒரு சில பர்சன்லாம் வந்துட்டு நம்மளால் என்றைக்குமே மறக்க முடியாத அளவுக்கு ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க இல்லையா, நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை நமக்கு முக்கியமான இடத்துல ஒரு ஹெல்ப் பண்ணவங்களா இல்லை நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணவங்களா இருக்காங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவோம்ல, நான் உன்னை என்றைக்குமே மறக்க மாட்டேன், எனக்கு அவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்லாம். இந்த நான் உன்னை மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிறத ஐ வில் நெவர் ஃபர்கெட் யூன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக சொல்லுவோம் இல்லையா, நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு. இந்த நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படிங்கிறத ஐ won't forget youன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸையோ இல்லை வேறு யாரையாச்சோ பார்க்கும்போது நார்மலாக கேட்போம் இல்லையா, நீ எப்படி இருக்க, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்லாம். இந்த வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஹவ் இஸ் எவ்ரி ஒன் இன் யுவர் ஃபேமிலின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்மக்கிட்ட பேனா இல்லை நம்ம பேனா எழுதலை அப்படின்னா பக்கத்தில் கேட்போம் இல்லையா, உங்ககிட்ட பேனா இருக்கா அப்படின்னு. இந்த உங்ககிட்ட பேனா இருக்கா அப்படிங்கிறத டூ யூ ஹாவ் அ பென்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம வீட்டில் வந்துட்டு ஏதாவது ஒரு திங்ஸ் கேட்டிருப்போம், அப்போ வந்துட்டு கேட்பாங்க இல்லையா, உனக்கு அது இன்றைக்கே வேணுமா, நாளைக்கு வாங்கி தரவா அப்படின்லாம். இந்த அது உனக்கு இன்றைக்கி வேணுமா அப்படிங்கிறத டூ யூ நீட் இட் டுடேன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ கிளாஸ்லேயோ இல்லை டியூஷன்லேயோ எல்லோரும் சேர்ந்து ஏதாவது படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம் இல்லையா, நீ என்ன படிச்சுட்டு இருக்க, இப்போ என்ன படிக்கணும் அப்படின்லாம். இந்த நீ என்ன படிச்சுட்டு இருக்க அப்படிங்கிறத வாட் ஆர் யூ ஸ்டடிங்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இப்போ எல்லோரும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, நம்ம இடையில தான் போகிறோம் அப்படின்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியாது இல்லையா, அப்போ வந்துட்டு கேட்போம்ல, நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்லாம். இந்த நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறத வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்னு கேட்கலாம். லாஸ்ட் சென்டென்ஸ். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்துட்டு கேட்போம் இல்லையா, ஏன் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிற, என்ன பிரச்சனை அப்படின்லாம். இந்த ஏன் எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிற அப்படிங்கிறத why don't you take foodன்னு கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.